போய் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு டாக்டர். எதை அனுபவிக்க போற? எதை அனுபவிக்க போற? இந்த நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிங்க அனுபவிக்காதே, நீ அனுபவிக்க போற. லஞ்சமா வாங்கி நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்கானுங்களே சில காக்கி சட்டக்காரனுங்க, அவனுங்க அனுபவிக்காதே, நீ அனுபவிக்க போற. போலீஸ் சாமியார் காலில் விழுறீங்க, அவனுங்க கற்பழிக்கிறானுங்க, கொலை பண்றானுங்க, 500 ஏக்கர் நிலம் வாங்குறானுங்க, அவனுங்க அனுபவிக்காதே, நீ அனுபவிக்க போற. சொல்லுடா, சொல்லு. என்ன டாக்டர் பைத்தியக்கார கண்ணாபுடான்னு வந்து பேசிட்டு போறா, நீங்களும் பேசாம இருக்கீங்க? அவர் பைத்தியக்காரர் இல்லைங்க, இந்த ஆஸ்பத்திரியோட சீஃப் டாக்டர். இவர் வாழ்க்கையில காதலிக்கிட்ட மட்டும் ஏமாறல, போலி அரசியல்வாதிங்க, இறக்க குணமே இல்லாத போலீஸ் அதிகாரிங்க, இப்படி பல பேரால பாதிக்கப்பட்டு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. யாரையும் நம்பாதீங்க, அதுவும் பொம்பளைய குறிப்பா நம்பாதீங்க. காதலிக்கிறவளோ கல்யாணம் பண்ணிக்கிறவளோ பொம்பளை கிடையாது. ஒருத்தனையே நினைச்சு கடைசி வரைக்கும் அவனுக்காக வாழறாள, அவதான்டா பொம்பளை. அந்த மாதிரி பொம்பளையோட வாழுங்க, அந்த மாதிரி பொம்பளையோட வாழுங்க, அவளுக்காக வாழுங்க. ஐயா பார்த்து நடங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பெட்ல படுத்திருந்தாரே, அவர் எங்க? வாக்கிங் போயிருக்காரு. அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, இன்னும் 2-3 நாள் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு. அவரை பத்தி கேக்குறீங்களே, நீங்க யாருமா? நான் அவருக்கு சொந்த மாதிரி. பெத்த அப்பனுங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இருக்காது. குழந்தைய பெத்து போட்டு ஆத்தாக்காரி கூட எங்க போனான்னு தெரியலையே. நீ இன்னும் சாகலையா? எல்லா பாவத்தையும் ஒட்டுமொத்தமா செஞ்ச நீயே இன்னும் சாகல. உன் பாவத்தை சுமந்த நானா செத்து போட போறேன்? அதிர்ஷ்டக்கார குழந்தையா, பொட்ட புள்ள அழுதே அப்பனை தூக்க வச்சுட்டா பாத்தியா? பொட்ட பிள்ளையா? இந்த அப்படி. ஆமாயா, ஆம்பளை புள்ளதான் வேணும்னு சொல்லி எல்லாரும் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுக்குவாங்க, ஆலமரத்தை சுத்துவாங்க, அம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க. ஆனா நான் மட்டும் எல்லா கடவுள்கிட்டையும் பொட்ட புள்ளதான் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். ஏன் தெரியுமா? இதுக்கும் 16 வயசு வரும், இவளும் பெரிய மனுஷி ஆவா, எவனோ ஒரு பொறுக்கி இவன் மேலேயே கைய வைப்பா, அப்பவாவது உனக்கு அப்பங்கிற ரோஷம் வரும்ல, அதுக்குதான். அவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. என்னன்னு இது? அன்னி குயில் மாதிரி பாடுறாங்க. ஆமா, பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேப்பீங்க, அதான் முன்னாடியே பாடிட்டேன். மாப்பிள, என் பொண்ணுக்கு கிருஷ்ணன்னா உசுரு, பிரிஞ்சே இருக்க மாட்டா. டேய், மோசம் போயிட்டோம்டா, மோசம் போயிட்டோம்டா. அடிக்காத கேக்குறீங்க. யோ, என்ன சுத்தமான கண்ட குடும்பமா இருக்கு? யாரு அந்த கிருஷ்ணன்? இந்தாமா, அந்த கிருஷ்ணனுக்கு உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகியிருந்தா சத்தம் இல்லாம அதை மறைச்சு விட்டு எங்க அண்ணன் ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு போவியா? அறிவு கெட்டவனே, நான் சொன்னது கடவுள் கிருஷ்ணன். ஐயோ, நல்ல வேலை, நான் பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் நினைச்சேன். இத பாருங்க, எங்க பொண்ணு பத்திரமாத்து தங்குங்க. மாமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? எப்ப வேணா வச்சுக்கலாம். ஆனா எங்க பரம்பரை வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிளை வீட்டு காளைய ஊர் மத்தியில அடக்கணும். அதோ பாருங்க காளை. இதுவா என் வீரத்துக்கு இருக்குங்க. நான் ஜல்லிக்கட்டு காளைய பார்த்தவன். அண்ணே, நீ பார்த்தது ஜல்லிக்கட்டு படம்னே. பாரு. என்னது இதுவா? ஐயோ, நான் மாட்டேங்க. அண்ணே, நீ யாரு? வீர திருமகன். முடியாது. நம்ம கவுண்டர் பரம்பரை, வெள்ளையத்தேவ வாரிசு. அதெல்லாம் நான் இல்ல. நீதான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஐயோ, கவுத்திட்டாங்களே. என்னடா இது, மாடா சிங்கமா? அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் மோசமான மாடு இல்லையா? இது வரைக்கும் 82 பேர் தான் குத்தி இருக்கான், அதுல 38 பேர் செத்து இருக்காங்க. உனக்கு இது கண்டுகுட்டி மாறினா? ஐயோ, நான் மாட்டேப்பா. இந்த ஊருக்கு நீ யாரு? பஞ்சாயத்து தலைவர். அடக்கிறேன்னு சொல்லிட்டு அடக்க மாட்டேன்னு சொன்னேன்னா இந்த ஊருக்குள்ள நீ தலை கட்ட முடியுமா? பரவாயில்ல, வீட்டுக்குள்ள இருந்துக்கிறேன். அப்ப நான் எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? உனக்காக அடக்க முடியுமா? சொல்லுங்கய்யா. இருங்க இருங்க. மாடு அங்க இருக்கு. ஐயோ, இத நம்ம வீரத்தால அடக்க முடியாது, அறிவாலதான் அடக்க முடியும். எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல ராமராஜ பாட்டு பாடி அடக்கணும் மாதிரி நாமளும் அடைக்கிற வேண்டியதான்.
பேச்சு பேச்சு பெருமையோ பேச்சு வாடி வாடி என்னுடைய பேச்சு பேச்சு என்னடா முட்டை வருது? அப்ப முட்டை வராம முத்தமா கொடுக்கும் அண்ணே. நான் இப்பதான் எல்லாத்தையும் விசாரிச்சேன். இது தமிழ்நாட்டு மாடு இல்லையா? பின்ன பாம்பேல இருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹிந்தி பாட்டு பாடினாதான் அடங்குமா. உனக்கு சோழிக்க பிச்சாயா தெரியுமா? என்ன கெட்ட வார்த்தைலாம் பேசுற? கெட்ட வார்த்தை இல்லைண்ணே, பாட்டு. பாட்டா? ஆ, ஐயோ எனக்கு பாட்டு தெரியாது ஹிந்தி பாட்டு. தெரியாதா? அப்ப ஒண்ணு செய்யு. நான் பாடுறேன், நீ வாயாச. என்ன? அப்படியா? ஆ. அப்ப நீயே நேர்ல வந்து டேய், பாடு. டேய், வாடா, டேய், 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 வாடா. போய் அடங்குடா. டேய், பாடுறா. குக் 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 குக். चोली के पीछे गागे, ली के पीछे गागे, चोली के पीछे गागे, चोली. டேய், அடுத்தடியும் பாடுறா. தெரியாது. चोली ஐயோ, के தெரியாதா? पीछे गागे, चोली के पीछे गागे, चोली के पीछे गागे, चोली के पीछे गागे, चोली के पीछे गागे. பிச்சாயே. சத்துக்குற மாடு. ஆட்டத்தை நிறுத்து. இன்னைக்கு காலை 6 மணிக்கு 1/2 லிட்டர் சாராயத்துல மயக்க மருந்த கலக்கி மாட்டுக்கு கொடுத்துருக்கேன். அடே தம்பி, வெளிய சொல்லாதடா. என் வீரத்துக்கு இழுக்காயிரும். இப்போ ஒண்ணு கெட்டு போல. மாடு எந்திரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள மாலையை மாத்தி கல்யாணத்தை பண்ணிக்க. இல்லைன்னா மான மரியாதை 40 கப்பல் ஏறி போய்கிட்டு ரொம்ப இருக்கு. மாமனாரே. இதை வந்துட்ட மாப்பிள்ள. ஆமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? கல்யாணத்தை இப்பவே வச்சுக்கலாம். ஆனா மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணி வைக்க என்கிட்ட வசதி இல்ல. ஏன்னா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். ₹1 வேலை சேர்த்துக்க மாட்டேன்றான். அதனால உங்க செலவுலயே நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க. டாடியும் குடும்பமும் உங்க வீட்டுக்கு சீரா வந்துடுறோம். ஜெயில இருந்து வந்து 6 மாசம் கழிச்சு சாராய தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்களும் ஐயாவும் முடிவு பண்ணீங்க. ஐயா 1 வருஷமா தொழிலே இல்லையா? அண்ணா சுத்தமா கையில காசே இல்லைண்ணா. அட உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, வயிறே சோத்துக்கு தாளம் போடுதுன்னா பாத்துங்களேன். ஏய், 50 100 கொண்டு வரட்டுமா? 50 100 ஓன் லெவல்லே சொல்லாதடி. 10,000 ரகத்துல ஒரு 4 எடுத்துட்டு வா போ. ஓடி. என்னமோ உன் வீட்டு காசு கொடுக்க சொன்ன மாதிரி முறைக்கிற. போய் எடுத்துட்டு வா போ. ஏய், ஏய்டி. இந்தாங்க. இந்த ஆளுக்கு ஒன்று எடுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் வா. என்ன இன்னைக்கு காட்டமா இருக்கு? என்ன தேய்ச்சி தலை குளிச்சீங்கல்ல, இப்படிதான் குடிக்கணும். ஆஹா. நான் எவ்வளவு பேரடி வச்சிருக்கேன்? 2 பேர். ராசாத்தி, இவ்வளவு அழகான குழந்தைக்கு தான் தான் தகப்பன்னு சொல்ல துணிவில்லாத பாவி இந்த கிராமத்திலே இருக்கிறான்ப்பா. பேடி பசங்க சாராயம் குடிக்க ஆசைப்படுறாங்க, வாந்தி எடுக்க பயப்படுறானுங்க. என்னது? பழைய ஞாபகத்துல சொல்லிட்டேன். குழந்தைக்கு என்ன பேரடியம்மா வச்சிருக்க? ஏய் கிளவிலா, எங்க போயிட்டு வரீங்க? ரேஷன் கடைக்காரமா குழந்தைக்கு பேரு வச்சாங்க, அங்க போயிட்டு வர. பேர் வர கேக்குதா? என்ன பேர் வச்சா? தை, கொஞ்ச நேரமானா எல்லாம் சரியாயிரும்.
என்னத்தா பச்சை குத்திக்கிறியா? ஆமாண்டா, நீ குத்திக்கிறியா? குத்திக்கிறேன். எம்சிஆர் பேரை குத்தி விடட்டுமா? எம்ஜிஆருக்கே தெய்வம் யாரு? அவங்க அம்மா தானே. எனக்கு தெய்வம் எங்க அம்மா தான். எங்க அம்மா பேரை குத்தி விடுங்க. அட, ராசா. சிவகாமி. ஏய் ஏய் வாரிசு நம்ம தொழிலுக்கு புது வாரிசு. என்னடா யோ, போலீஸ் சொல்ல அதிகமாயிடுச்சு. 2 ரூபா தான் டம்ளர். வந்து அடி. ஏண்டா எங்களை பார்த்தா பட்டை அடிக்கிற குடும்பம் மாதிரியா தெரியுது? பார்த்தா சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க. சாராயமா விக்கிறீங்க, பொறுக்கி பசங்களா? யோ, யார பார்த்து சின்ன பசங்கன்ற? இன்னைக்கு இந்த நாட்டுல குடிசை தொழிலே சாராய காய்ச்சல். பட்டை போட்டுக்கிட்ட பட்டை வேணாங்கிற. உனக்கு வேணாம்னா அவங்களுக்கு வாங்கி கூடயா? ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே சாராய வாடை. பிசினஸ் கெடுத்துட்டானுங்களே. நல்ல சுகுணம்மா, நம்ம ஊருக்குள்ள வந்த நேரம் மேல தாளத்தோட திருவிழாவே நடந்துட்டு இருக்கு. நீ வேணா பாரு, என் புள்ள ராசப்பா கண்டிப்பா திருந்து நல்லவன் ஆயிருப்பான். உன்னை அவன் கையில ஒப்படைச்சிட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும். வளையல் போடுமா? பாத்தியாடா, ராசப்பாவும் அவன் ஆளுங்களும் ஒட்ட பசங்களை எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு எவ்வளவு ஜாலியா ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. கள்ள சாராயம் வித்த காசு இல்ல, அதான் இப்படி ஜல்சா பண்றானுங்க. ஏய், பக்கத்து ஊருக்காரனா பல்குத்துற குச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ராசப்பாவும் உத்தம ராசாவும் தாண்டா நம்ம சாராய வியாபாரத்துக்கு முதல் எதிரி. இந்த வருஷம் இந்த திருவிழாவில் அவனுங்க சாராயம் தான் கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் திருவிழாவில் நம்ம ஊர் சாராயம் தாண்டா கல்லா கட்டணும். அந்த பக்கம் வாங்க. இது என்ன விலை? எங்க போனானுங்க? ஒருத்தனையும் காணோம். டேய் வாங்கடா, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? பெருசு வேகமா சுத்து. பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு என்னங்கடா விளையாட்டு? இறங்குடா சின்ன பசங்களா, இறங்குடா. ஐயா, என்னையா இது? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அதிகமா குடிக்கிறீங்க? சந்தோஷம்டா, வெளியே சொல்ல முடியாத சந்தோஷம், என்னைக்கும் இல்லாத சந்தோஷம். டேய் சிங்காரம், ஐயா. அந்த ரேஷன் கடைக்கார பொண்ணு என்ன எப்ப பார்த்தாலும் எதிர்த்துக்கிட்டே இருக்கா. அவளை ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொன்னேன்ல. ஆமா. அது காரணம் என்ன தெரியுமா? என்னங்க ஐயா? அவ என் அக்கா பொண்ணுடா. அப்படியா? ஆமா, அவளுக்கு நான் தாய் மாமன், ரத்த பந்தம்டா. அதனாலதான் அவ என்கிட்ட இப்படி திமிரா நடந்திருக்கா. ஐயா, அந்த அம்மா உங்களுக்கு அக்கா பொண்ணுன்னா அந்த குழந்தை நம்மளுதுதான். ஐயா, புதையில கையில வச்சுக்கிட்டு இந்த புறம்போக்குங்க கூட குடும்பம் நடத்துறீங்களே. டேய், ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி, குழந்தை தங்க விக்கிரகம் மாதிரி. இத நான் சொல்லல ஐயா,
இந்த ஊரே சொல்லுது. ஐயா, அந்த அம்மா இங்க வந்து குடும்பம் நடத்தினாங்கன்னா இந்த வீடே கோயிலா மாறிடுங்கய்யா. இந்த பார், உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. டேய், இந்த தாலி கட்டுறது குடும்பம் நடத்துறது நமக்கு பிடிக்காதுடா. நம்ம காலையில நாமளே ஏன்டா பாம்பை சுத்திக்கணும்? மாமா வந்து ரொம்ப லேட் ஆச்சா? நாங்க 2 பேரும் ஒரே பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தோம், அதான் லேட்டு. பாத்தியாடா, மயிலு கோயிலு நீ அடிச்சுக்கிட்டு பீடிய வலிச்சுக்கிட்டு அதுல இருக்க சுகமே தனிடா. ஏய், இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ முதல்ல போ. குடி, இதான் வாழ்க்கையில நிரந்தரம். இதெல்லாம் இவனுக்கு எங்க தெரிய போகுது? வாங்க, சிக்கு புக்கு ரயிலே. ஆட நம்ம பங்காளி சரக்கு எப்படின்னு பாரு. வாங்க சார், என்ன யூனிஃபார்ம் காண மப்டியில வரீங்க? ஓஹோ, நீங்க தான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர்ல வேற ஊருக்கு மாத்திட்டாங்களா? சரி, போறதே போறீங்க, நம்ம சரக்கு ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு போங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் எதிரிலேயே புதைச்சு வச்ச கள்ளச்சாராயத்தை குடிக்கிறேன்னா உனக்கு மேலிடத்துல எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சுதான் நீ என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட. அதுக்காக நான் கவலைப்படல. இருந்தாலும் நீ அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். நீ திரும்பி வாழணும். நீயா திருந்தல, ராதிகா உன்னை திருத்திடுவா. பாய். அப்பா போயிட்டு வாடா சாமி. ராஜப்பா, உள்ள போ, உள்ள போ. ஐயா, வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன். ஏதோ இருக்கியா? அதான் பாத்துன குடியும் கொடுத்துருவோமா? பரவாயில்ல. ஐயா, ஏது இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சுதான் நானே வந்திருப்பேன். பக்கத்து ஊர்ல நம்ம குடுமி கவுண்டர் பையனுக்கு கல்யாணம். போறமே அப்படியே உன்னை பாத்துட்டு போவோமேனு வந்தேன். உட்காரா? இல்ல, இருக்கட்டுங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க. நாம சாராயங்காய்ச்சல் தொழில நிப்பாட்டி வச்சிருக்கோம்ல, அடுத்த ஊர்கார பயல்களுக்கு குளிர் விட்டு போச்சு போல இருக்கு. நாம என்னமோ அவனுங்களுக்கு பயந்துதான் தொழில நிப்பாட்டி வச்சிருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அந்த பயல்களுக்கு வாங்கின வெட்டு குத்து போதாது போல இருக்கு. டேய், ஆளுங்களை அடிக்கிறத விட அவனுங்க தொழில அடிக்கணும்டா. டேய், நம்ம சரக்கு எதிர்பார்த்து ரொம்ப பேர் காத்து கிடக்கானுங்க. அவனுங்க எல்லாம் ஏமாந்துட கூடாது பாரு. நான் கவுண்டர் கல்யாணத்துக்கு போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். நான் வந்ததும் நம்ம தொழில ஆரம்பிச்சு 8 ஊர் கிராமத்து மக்களையும் வளைச்சு பண்ணணும். என்ன உங்க சொல்லுக்கு மறுவார்த்தை ஏதையா? ஆரம்பிச்சிருவான். பக்கத்தூருக்கு போறீங்க, ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா நானும் கூட வரேன். உன் சந்தோஷத்துக்கு எடுத்துட்டு நீ ஏன்டா வர? இதோ இருக்கானுங்களே 4 தடி பசங்க. ஐயா, ஐயா, உடம்புக்கு என்ன ஆச்சு? வயசாயிடுச்சுல்ல கழுத. என்னடி முடியெல்லாம் நரைச்சு போச்சு? முடி நரைச்சா என்னக்கா, நம்ம அழகு அப்படியே தானே இருக்கு. ஊரடிச்சு உலையில போட்டானுங்கல்ல, அதான் இந்த கதி. உங்க கூட்டாளி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டானேன்னு நினைச்சு அழறீங்களா? அவருக்கு அழ நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அழ யாரையா இருக்காங்க? உங்க தலைவர் உத்தம ராசா, அவர் சாவுக்கு எதையா காரணம்? அதோ குடிச்சிட்டு செத்துட்டானே, அந்த கள்ளச்சாராயம் தானே. வேர்வை சிந்தி ₹1 சம்பாதிக்கிற சுகம் சாராயம் வித்து கோடி கோடியா சம்பாதிச்சாலே இருக்காதியா? அந்த பணத்தை பார்த்தாவது உங்க மனசை மாத்திக்கிங்க. திருந்தவே முடியாதுமா. ஏன் முடியாது? ஆரம்பத்துல வழிப்பறி கொள்ளக்காரனா இருந்தவன் திரும்பி வால்மீகியா ராமாயணத்தை எழுதல? அப்படியெல்லாம் இருக்கலாமா? எங்களுக்கு வேற தொழில் தெரியாதுமா. முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சரிங்கம்மா. இவங்க வேணா திருந்த முடியுங்க, என்னால திருந்த முடியாதுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கத்தியும் ரத்தமும் பாக்கணுங்க. அவ்வளவுதானே? உன் கத்திக்கு நான் தீனி போடுறேன்.
அம்மா பால். முதல்ல வியாபாரத்துக்கு போறேன். இந்தாம்மா பால் வாங்கிக்கம்மா. என்னம்மா நீங்க காசு கொடுக்குறீங்க? பால் எலாய், நீ வெட்டின எத்தனை பேருக்கு இந்த கிராமத்துல நாங்க பால் ஊத்திருக்கிறோம். நீ இன்னைக்கு பால் விற்க போறியா? ஜமாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், புடலைங்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி. வக்காளி இவனும் தெரிஞ்சிட்டானா? எம்மா தாய், யாராருக்கோ கோயில் கட்டுறாங்க, உனக்கு ஒரு கோயில் கட்டலாமா? என்ன வெக்கப்படுது? கட்டிட்டானுடா. குயிலே, என்னக்கா? ராசப்பாவுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் டி. அப்படியா? மாத்திடுவோம். அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் நில்லு. என்னம்மா இது? இந்த காலத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்களே தாவணி போட மாட்டாங்க. எனக்கு போய் அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா அப்பா, அண்ணன், தம்பி, மாம, மச்சான் யாராவது ஆம்பளத்தோட இருப்பாங்க. நமக்கு தான் யாருமே இல்லையே. போர்க்கண்ணை மூடுறதை விட நம்ம உடம்பு முடிக்கலாம். அது தப்பே இல்லம்மா. என்னம்மா ஸ்கூலுக்கு போறியா? வா, நான் கொண்டு போய் வண்டியில விட்டுறேன். பயப்படாத, நான் யாரு? பஞ்சாயத்து தலைவர் மச்சான். என்ன யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. வாடி. ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சாடா? ஏன் வண்டி உங்ககிட்ட எப்படா வந்தது? உங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த வண்டியை எங்க அக்கா கிட்ட வேலை பேசிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு ரவுண்டு போலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். வீட்லயா? எந்திரு. பிளே. தப்பு சார், இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இதுக்கும் 16 வயசு வரும். இவ்வளவு பெரிய மனுஷி ஆவா. எவரோ ஒரு பொறுக்கி இவன் மேலேயே கைய வைப்பா. அப்பவாவது உனக்கு அப்பங்கிற ரோஷம் வரும்ல. அந்த ரேஷன் கடைக்காரம்மா எவ்வளவு நல்லவங்க. அவங்க பொண்ணை ராசபோகம் மனுஷனால என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்டா ஒன்னால அடி வாங்கமா, நாலு அடி வாங்கமா? எம்மா எருமடுகள் அடி வாங்குற மாதிரி இருக்கு. ஏன்டா நீ எங்க வீட்டு பிள்ளை தெரிஞ்சிருந்தா அந்த ராசப்ப அண்ணன் தம்பி 2 பேரையும் தூக்கி போட்டு மிச்சா எங்க மில்பான உனக்கு தெரியுமாடா? இதெல்லாம் நாங்க வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நாங்களே என்னக்குன்னா வடக்கோழி சனிக்கிழமை எல்லாம் மறந்துட்டு என்ன நம்ம கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவனுக்கு சொன்னா தான் புத்தி வரும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். அதை கேட்டு திருப்பி அடிக்கவா? டேய் நரச்சமா கூப்பிடா. நரச்சம்மாவா? சே கருத்தமா கூப்பிடா. நீ இன்னும் திருந்தாம தான் இருக்கியா? மதுரே, மதுரே போடா போடா மதுரே போடா. என்ன புருஷா, எது கூப்பிட்டீங்க? கோயம்புத்தூர்ல ஒரு மில்லு சீப்பா வருதா, அது உன் பேருக்கு எழுதுதான். சும்மாறா. ஏண்டி ராசப்பா மோட்டர் பைக் உன் தம்பிக்கு ஏண்டி வாங்கி கொடுத்த? ஆமா, நமக்கு என்ன புள்ளையா குட்டியா? மாப்பிள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மாடி புழுகாம இருக்கே 3 மாசம். இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தை சிகப்பா பிறக்கும். சிவப்பா ஏண்டா? அடிக்கலையா இப்போ? அண்ணே மோசம் போயிட்டே, மோசம் போயிட்டேன். என்ன நீ மட்டும் மோசம் போலனே, நானும் மோசம் போயிட்டேன். உனக்கு குழந்தை பிறந்தவனதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி உன்னை சத்தியம் பண்ணி கொடுத்தல, அதை கெடுத்துட்டான் இந்த கிழமை, கெடுத்துட்டான். எப்படி? இது என்ன மருந்து தெரியுமா? கருக்கலைக்கிற மருந்து. கொஞ்சம் வேற சொல்றா. அண்ணே அன்னைக்கு வைத்தியர் வீட்டுக்கு போனல, இந்த கருக்கலைக்கிற மருந்த காசு கூட கொடுத்து வாங்கிட்டு இருக்கான இந்த கிழமை. எதுக்கு? உனக்கு பிள்ளை பிறக்கலன்னா அப்பன மனு தண்டை சொல்லி சாப்பிடலாம்ல, அதுக்குதான். ஏதோ வயிற்றுக்காக பண்ணிட்டேன், தப்பா நினைக்காதீங்க. ஏயா உன் வகுத்து நிரப்புறதுக்காக இவ வகுத்து காலி பண்ணிருக்கே, போயா வெளியே போயா. கருத்தம்மா, நீ அம்மா போற, நீங்க அப்பாவை போறீங்க. சித்தப்பாவாக போறேன். அண்ணே
எனக்கு ஒரு சந்தேகம் என்ன? உனக்கு குழந்தை பிறந்தா அது உன்னை அப்பான்னு கூப்பிடுமா இல்ல தாத்தான்னு கூப்பிடுமா? ஐயோ சந்தேகத்தை கிளப்பிட்டானே. என்ன? டேய், அது அப்பான்னு கூப்பிட்டா என்ன தாத்தான்னு கூப்பிட்டா என்ன? ஆக மொத்தம் குழந்தை விடு. குழந்தை. அப்ப எனக்கு கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணுதே. ஐயா வேண்டாயா, உள்ள போகாதீங்கய்யா. ஐயா உங்க சொத்து பத்து போறாலும் பரவாயில்லையா, நீங்க நல்லா இருக்கலையா. நீங்க நல்லா இருந்தா லட்ச லட்சமா என்னய்யா சம்பாதிக்கலையா. உளறுற? ஐயா அந்த முண்டைங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கய்யா. என்னடா பாக்குற? விதை செத்தா பயிறு புரியல? அன்னைக்கு உங்க ஊர் திருவிழாவில வெட்டி கொன்னிய பொன்னுசாமி தேவன் மகன்டானா, அவன் குமாரசாமி கவுண்டர் பையன், இவன் ராமசாமி முதலார் பையன். 8 வருஷமா உனக்காக தான்டா காத்துக்கிட்டு இருக்கோம். வாடா. விதையே அழிச்சவன்டா நானு. இந்த பயிரெல்லாம் புடிங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முடியாதுப்பா, உன்னால முடியாதுடா. பட்டா பட்டா புரியல. இந்த வீடு தோட்டம் எல்லாத்தையும் எங்க பேர்ல எழுதிட்டாங்கப்பா. அட இந்த கிழவ கிட்ட என்ன பேச்சு? முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. கால சுத்துற பாம்புக்கு பால் ஊத்துனாலும் அது கடிக்காம விடாதுங்கிறத நிரூபிச்சிட்டீங்கடி. பத்தினி வேஷம் போட்டு 15 வருஷமா என் வீட்டு சோத்த தின்னுட்டு இன்னைக்கு பத்திரத்தை மாத்தி எழுதி 10 பேத்துக்கு பாய விரிச்சிட்டீங்களே. சம்சாரி சம்சாரி தான்.